எந்த விதத்திலும் நீங்க சோர்ந்து மாத்திரம் நீங்க என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை என்ன செய்யணுமா, நம்ம கொடுக்கணும். ஆண்டவருக்கு என்ன ஆனாலும் சரி, என் பலத்தை நான் உமக்கு கொடுக்கிறேன். முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். ஃபர்ஸ்ட் அவருக்கு கொடுக்கணும். என்ன ஆனாலும் சரி. அழகா ஒரு பாட்டில் பாருங்க, என்னதான் ஆனாலும் என்ன, என் மீட்பர் என்ன செய்யறாரு, என்ன ஆனாலும் பரவாயில்லை, ஆண்டவருக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க சபைக்கு வருவது முக்கியம் அல்ல, சபையில உங்களுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆமே. இயேசு கிறிஸ்து 33 வயதிலே சபைக்கு கடந்து போய் தன்னையே ஒப்பு கொடுத்தார் பிதாவின் இடத்துல. எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்கல, எந்த நன்கொடையும் எதிர்பார்க்கல, தான் சரீரம் கிழிக்கப்படுமேன்னு கவலைப்படல, என்னை தெரு தெருவாய் அடித்து இழுத்துட்டு போவாங்களேன்னு கவலைப்படல, என்னை நிர்வாணப்படுத்துவாங்கன்னு கவலைப்படல, என் சரீரத்தின் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் உறிந்து எடுத்து விடுவார்களே என்று கவலைப்படல, தன் பிதாவிடத்தில் தன்னையே ஒப்பு கொடுத்தார். இன்றும் ஆராதனையிலும் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாளிலே அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு வேணும். அப்படின்னா ஏன் இஷ்டம் போல நம்ம வாழவே முடியாது. இயேசுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, உங்க இஷ்டம் போல என்ன செய்யுங்க, கர்த்தருடைய இஷ்டத்திற்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம் என்றால் நம்மளால சும்மா இருக்கவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம், ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்போம், கர்த்தரை ஆராதித்து கொண்டே இருப்போம். ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து தேவன் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்து தீமைகளை எல்லாம் இயேசு உங்களுக்கு நன்மையாய் மாற்றி தருவாராக. அல்லேலூயா. பேசுகிற வார்த்தை உங்களுக்கு மாத்திரம் அல்ல, பேசுகிற எனக்கும் அந்த வார்த்தை தன் இருதயத்தை கிழிக்கும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. ஆகையினாலே நம்ம எல்லாரும் வேதத்தை திறப்பி ஓசியாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், பனியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். அல்லேலூயா. வேரூன்றி நிற்பான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேர் அநேக வசனங்களிலே நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் வேரானது மற்ற இடத்திலே அது பாய்ந்து போகிறது அல்ல, எந்த இடத்துல விதைக்கப்பட்டதோ அந்த இடத்துல என்ன செய்யுமா, நிற்கும். அல்லேலூயா. பாருங்க, மரத்தினுடைய கிளைகள் வெட்டப்படும், மரத்தினுடைய சில காரியம் எல்லாம் வெட்டப்படும். ஆனா எது வெட்டப்பட மாட்டாங்க, வேர் என்ன செய்ய மாட்டாங்க, வெட்ட மாட்டாங்க. ஏன்னா வேர் பிடுங்கிருச்சு அப்படின்னா டோட்டல் அந்த மரமே வேஸ்ட் தான். அதனால எந்த அளவு வேர் அவங்க பாதுகாக்க முடியுமோ அந்த அளவு வேர்களை என்ன செய்வார்கள், அவர்கள் பாதுகாப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் பரிசுத்த ஆலயத்திலும் தேவ பார்வைகளுக்கு முன்பாக நீ எப்படி இருக்கணும்னு கேட்டா, வேரூன்றி என்ன செய்யணும், நிற்கணும். என் வேர் அசையக்கூடாது, என் வேர் காய்ந்து போகக்கூடாது, என் வேர் மற்ற இடங்களுக்கு நான் மாற்றி வைப்பது போல மரத்தை தூக்கி அந்த இடத்துல வைக்கிறது, அந்த மரத்தை தூக்கி இந்த, அப்படி இல்லை. வேதம் அழகாய் சொல்லப்படுது, அவன் வேர் ஊன்றி நிற்பான். எல்லாரும் சொல்லுங்க, நான் நிற்கணும். எதுல நீங்க நிற்கணும் அப்படின்னு கேட்டா, உலக பிரகாரத்துல நம்ம வேலையில, நம்ம ஆஸ்திகளில, நம்முடைய பொருளாதாரத்துல இதெல்லாம் நீ நிற்கிறதை விட எங்க நிற்கணும்னு கேட்டா, பரிசுத்த ஆவியிலே நீ நிற்க கற்றுக்கொள். அல்லேலூயா. என்ன வந்தாலும்
என்ன சூழ்நிலை வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. நாம் அப்படிதான் நிக்கணும். எந்த இடத்துல நின்றாலும் பரிசுத்த ஆவியானவருடைய நாம மகிமைக்காக நான் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகத்தான் நிற்க வேண்டுமே தவிர எந்த இடத்திலும் நீ என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டா ஆண்டவரை விட்டே கொடுக்க கூடாது. ஆமே. இன்னைக்கு நம்மை நாமே கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். நான் நிற்கப்பட்டவனா இருக்கிறேனா இல்ல நிலங்குலையப்பட்டவனாய் இருக்கிறேனா? நான் நிற்கப்பட்டவனாய் இருப்பேன் என்றால் கர்த்தருடைய நாமம் உன் மூலியமாய் கர்த்தர் மகிமைப்பட கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தருக்காக நிற்கிறவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, நான் இஸ்ரவேலுக்கு எப்படி இருப்பேனா, பனியை போல இருப்பேன். கர்த்தர் உனக்கு எப்படி இருப்பாரு? உஷ்ணத்தை கண்டு நீ எப்படி இருப்பாய்? காணாமல் இருப்பேன். ஏன்னா நான் யாருக்காக நிற்கிறேன்? கர்த்தருக்காக நிற்கிறேன். எல்லா விதத்திலையும், வேலையில் இருக்கட்டும், உங்க வாயின் வார்த்தையில் இருக்கட்டும், உங்க கண் பார்வையில் இருக்கட்டும், நீ செய்கிற தொழிலில் இருக்கட்டும், நீ கர்த்தரை ஆராதிக்கிறதுல இருக்கட்டும், நீ யாருக்காக நில்லு? கர்த்தருக்காக வேரூன்றி நில்லு. வேரூன்றி காற்றடித்தாலும் மழை அடித்தாலும் புயல் வந்தாலும் உன்னை என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டா அசைக்கவே முடியாது. சில நேரம் பலவீனம் வந்துருச்சு அப்படின்னா ஆண்டவரை நம்ம துதிக்கிறதே என்ன செஞ்சிருவோம்? மறந்துடுவோம். சில நேரங்கள் போராட்டங்களும் நெருக்கங்களும் நமக்கு எகென்ஸ்டா வருகிற எல்லா போராட்டத்தையும் நம்மளால சகிக்க முடியாததுனால பைபிளையே தூக்கி என்ன செஞ்சிருவோம்? நம்ம வச்சிருவோம். அல்லேலூயா. நிறைய பேர் வேதத்தை என்ன செய்யறதில்ல, எடுக்கிறீங்களா? ஆமே, வேதத்தை எடுங்க. அல்லேலூயா. எப்படி ஒரு உடை பழசாயிருச்சுன்னா அந்த உடை என்ன செஞ்சிடும்? தூக்கி இந்த நாளுக்கு ஏற்ற ட்ரெண்டுக்கு என்ன செஞ்சிடும்? நம்முடைய ஃபோன்ல இருந்து, நம்முடைய ட்ரெஸ்ஸில் இருந்து, நம்முடைய வாகனத்திலிருந்து எல்லாத்தையும் நம்ம புதுப்பித்துக் கொள்ளுகிறோம். ஆனால் உங்கள் வசனம் பாருங்களேன், உங்கள் கையில் இருக்கிற பரிசுத்த வேதாகமம் எப்படி இருக்குன்னு கேட்டால் கிழிஞ்சிருக்கும், அழுக்காக இருக்கும். ஆமே. நம்ம அதிகமாக வசனத்தை பைபிளை வெள்ளை கொடுத்து என்ன செய்வதில்லை, வாங்குவதே இல்லை. ஒரு 1000 ரூபாய்க்கு நீ என்ன செய், பைபிள் வாங்கணும். ஐயோ 1000 ரூபாய்க்கா? எங்க 100 ரூபாய்க்கு கிடைக்குது, எங்க 150 ரூபாய்க்கு கிடைக்குது. அப்படிதான் அந்த வேதத்தை என்ன செய்வோம்? அல்லேலூயா. உன் கையில் இருக்கிற வேதாகம புஸ்தகம் உன்னை எல்லா தீங்குக்கும் காப்பாற்றுகிறது. அல்லேலூயா. உன் பீரோல இருக்கிற நகை, பொருள், பணம் அதை விட மேலானது உன் கையில் இருக்கிற இந்த திரு வசனம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீ வேரூன்றி நில்லு. ஆவியில, அபிஷேகத்துல, ஜெபத்துல, ஆராதனையில, பாடலில். ஆமே. வேறு ஊன்றி நில்ல கற்றுக்கொள். இன்னைக்கு நான் ஆண்டவர் என்னை ஜெபிக்க வைத்திருக்கிறார், நாளைக்கு என்ன பாடல் பாட வைப்பாரு, நாளைக்கு என்ன பாடல் பாட வைத்திருக்கிறார், என்ன ஆராதனை செய்ய வைப்பாரு, ஆராதனை செய்ய வைத்திருக்கார், என்ன நாளைக்கு பிரசங்கம் பண்ண வைப்பாரு. அல்லேலூயா. நான் வேரூன்றி என்ன செய்யணும்? நான் நிற்க கற்றுக்கொள்ளணும். இன்னும் நான் பால் ஊண்டுகிற பிள்ளையாக என்ன செய்யக்கூடாது? நாம் இருக்கவே கூடாது. இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் நான் பலமுள்ள ஆகாரத்தை நான் புசிக்கிறவனாய் இருக்கணும். இன்னும் எனக்குள்ள வெறுப்பும் வஞ்சகமும் பொறாமையும் மார்க்க பேதமும் என்ன செய்யக்கூடாது? எனக்குள்ள கிரியை செய்யக்கூடாது. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு எப்படி இருக்கிறாரா? பனியை போல இருக்கிற கர்த்தர் இந்த நாட்களில் இங்க வந்திருக்கிற உங்களுக்கு வேரூன்றி நிற்கிற யாவருக்கும் எப்படி இருக்க போறாரு? அவர் பனியை போல இருக்க போகிறார். அல்லேலூயா. முதல்ல நீங்க வேரூன்றி நிற்க கற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவது, அதே 6வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, அவன் கிளைகளை ஓங்கி படரும், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும், வாசனையை போலவும் இருக்கும் இருக்கும். அல்லேலூயா. அவன் கிளைகள் எப்படி இருக்குமா? அல்லேலூயா. நீ கர்த்தருக்குள்ளே வேரூன்றி நிற்பாய் என்றால் உன் அபிஷேக ஜீவிய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஓங்கி
வளரும். அல்லேலூயா. உன் ஜெபம் எப்படி இருக்கும்? ஓங்கி வளரும். உன் ஆவிக்குரிய பரிசுத்த ஜீவன் எப்படி இருக்கும்? ஓங்கி. ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன உடனே என்ன உண்டானது? மனமகிழ்ச்சி உண்டாது. ஆர்வத்தோடு ஓடி வந்தார்கள். தேவனை துதிப்பதற்காய் ஓடி வந்தார்கள். ஆமென். இன்றைக்கு நான் எப்படி ஓங்கி வளர்ந்திருக்கிறேன்? இத்தனை வருட காலங்கள் ரட்சிக்கப்பட்டு, இத்தனை வருட காலங்கள் நான் ஆண்டவரை ஆராதித்து, கர்த்தர் எல்லா தீங்கிலிருந்து என்னை தப்புவித்த தேவன், இன்றைக்கு நான் எப்படி ஆண்டவர் ஆராதிக்க ஓடோடி வருகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை கவனிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? வேதம் அழகாய் சொல்லப்படுகிறது பாருங்க. அதனுடைய கிளைகள் ஓங்கி. ஆமென். உலகத்துல நான் வளவது முக்கியம் அல்ல. உலகத்துல நான் படந்தோங்கி இருப்பது முக்கியம் அல்ல. ஏன்னா இந்த வார்த்தை எல்லாம் உலகத்துக்கும் பொருந்தும். இப்போ உலகத்துல நீ நல்லா இருப்ப அப்படின்னு கேட்டா எல்லாரும் ஆமே நல்ல கையெல்லாம் என்ன செய்வீங்க? தட்டுவீங்க. ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே நான் எப்படிப்பட்ட வளர்ச்சியிலே நான் இன்றைக்கு நான் நிலைத்திருக்கிறேன். ஏன்னா உலகமும் உலகத்தின் உள்ளவைகளும் ஒரு நாள் என்ன செஞ்சிடும்? அழிஞ்சு போகும். எதையுமே என்னால கொண்டு போகவே முடியாது. ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே ஜெப ஜீவன் எப்படி இருக்கு? பிரதிபலிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீ கர்த்தருக்குள்ள வேர் ஊன்றி நிற்பாய் என்றால், நீ ஜெபத்துல, நீ பொறுமையில, ஆவிக்குரிய ரீதியில, ஆண்டவர் ஆராதிப்பதில், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவதில், ஆண்டவருக்காக பொறுமையாய் நிற்பதில் நீ எப்படி இருப்பையா? ஓங்கி. கேட்கல. எப்படி வளருவீங்க? ஓங்கி வளருவீங்க. அது எந்த ஒரு தடையுமே இல்லை. இன்னைக்கு கர்த்தருடைய கண்கள் எதை காணுகிறது என்று கேட்டால், என் மேல் அலங்காரத்தை அல்ல, என் உள் அலங்காரத்தை கர்த்தர் பார்க்கிறார். தானியேலை சிங்கத்தின் கவிகளை போட்டு காலையில வந்து கேட்கிறார், தானியேலே தானியேலே, கத்துறாரு, உன் தேவன் உன்னை தப்புவித்தாரா? ஆமே. எதனாலங்க சிங்கத்தின் வாய் கட்டப்பட்டது? கிறிஸ்துவுக்காக அவர் வேரூன்றி நின்றான். அல்லேலூயா. பிரச்சனையின் நடுவாய் இருக்கிற உன்னுடைய வாழ்விலே பிரச்சனையின் வாய் கட்டப்பட வேண்டும் என்றால் நீ யுத்திகளை எடுக்க தேவையில்லை. உலகத்திலே காணப்படுகிற ஆலோசனையை கேட்பதற்கு முக்கியம் அல்ல. எந்த வழியில போனா எந்த வழியில இவனை அட்டாக் பண்ணலான்னு சொல்லி அநேகருடைய ஆலோசனை கேட்டு போவது முக்கியம் அல்ல. பிரச்சனையின் வாய் கட்டப்பட வேண்டும் என்றால் நீ கிறிஸ்துவுக்குள்ளே நீ ஓங்கி வளர்கிறவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உன் பரிசுத்தத்துல நீ ஓங்கி வளரு. ஜெபம் ஓங்கி வளரு. கர்த்தரை நல்ல சத்தமா துதிச்சு ஆராதிப்பதுல ஓங்கி வளரு. கைத்தட்டல் ஓங்கி இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா. என் சத்தம் ஓங்கி இருக்கணும். ஆமேன்னு சொல்லும் பொழுது என் சத்தம் தான் முதல்ல இருக்கணும், ஓங்கி இருக்கணும். அல்லேலூயா. என் வாழ்க்கை என்ன கஷ்டமா இருக்கட்டும், என்ன போராட்டமா இருக்கட்டும், ஆனால் கர்த்தரை மகிமைப்படுவதிலே எந்த ஒரு மனிதன் ஓங்கி இருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளின் வாயை கர்த்தர் கட்ட வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கேட்கலையே. ஆமென். அல்லேலூயா. சொல்லுகிற எல்லாருடைய பிரச்சனையுடைய வாயை கர்த்தர் இன்றைக்கு கர்த்தர் கட்டுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தாவீது தேவன் இன்றைக்கு உன் தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உன்னை விடுதலையாக்குவார். சிங்கத்தின் வாய்க்கு கர்த்தர் உன்னை தப்புவிப்பார். கர்த்தரை மகிமைப்படுத்த ஓங்கி ஆமே வளருங்க. பரிசுத்த ஜீவியத்துல ஓங்கி வளருங்க. அதான் வேத புத்தகம் சொல்லப்படுகிறது, அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தின் அலங்காரத்தை போல. அல்லேலூயா. ஒலிவ மரம், பல ஒலிவ மரம் இருக்கிறது. ஆனால் உண்மையான ஒரு ஒலிவ மரம் எப்படி இருக்குன்னு கேட்டா அது எப்படி இருக்குமா? அழகா இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற ஒலிவ மரத்துக்கு உன்னை ஒப்பிடுத்து கர்த்தர் சொல்லுகிறார். வெளி அலங்காரம் உனக்கு வேண்டாம். வெளி அலங்காரத்தினாலே நீ எதையும் சம்பாதிக்க போவது அல்ல.
வேதம் சொல்லுகிறது, ஒளிவு மரமாய் நீ சபையிலே அலங்காரமாய் கர்த்தர் உங்களை என்ன செய்திருக்கிறாரா? வைத்திருக்கிறார். அதனாலதான் எரோமியாவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 16வது வசனம், நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம் என்னும் பச்சையுமான ஒளிவ மரம் என்றும் பேரை கர்த்தர் உனக்கு இட்டார். அல்லேலூயா. உனக்கு எப்படி பேர் ஏற்றிருக்கிறாராம் சபையில? ஒலிவ மரம். ஒளிவ மரத்துக்கு ஒப்பனையான ஒரு பேர். ஒளிவ மரம் எப்படி இருக்குன்னு கேட்டா, தன் இலை எப்படி இருக்குமா? எப்படி இருக்கும்? பச்சையா பச்சையா இருக்கும். அல்லேலூயா. நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தி. ஏற்ற நேரத்துல நீ சபையில என்ன கொடுப்ப? ஆத்தும கனி. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சொல்லுங்க. வெறும் கையா நான் பரலோகத்துக்கு வரக்கூடாது. கர்த்தர் சபையில உன்னை என்னவா வைத்திருக்கிறார்னு கேட்டா, பிறரை துன்பப்படுத்துகிறதற்காக அல்ல, நல்ல கனிகளை கொடுப்பதற்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சொல்லுங்க. என்னால நல்ல கனிகளை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஒரு சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரத்தை போல பேரை கர்த்தர் உனக்கு பேரை கர்த்தர். எல்லாரும் சொல்லுங்க. எனக்கு எனக்கு சொல்லுங்க. எனக்கு உண்டாயிருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. சபையில நான் எப்படி இருப்பேன்னு கேட்டா, காஞ்சி வாடி இருக்க மாட்டேன். நான் பச்சையா இருப்பேன். நான் கர்த்தருக்குள்ள எப்படி இருப்பேன்? பச்சையா இருப்பேன், செழிப்பா இருப்பேன். அல்லேலூயா. உலகத்தை நீங்க எல்லாம் செழிப்பா இருக்கிறீங்க, ஆனா ஆவிக்குரிய ரீதியில நீங்க எப்படி இருக்கணும்? கேட்கலையே. உலகத்துல செழிப்பா இருந்தா என்ன அடையும்? சந்தோஷம் வரும், கவலை இருக்காது, துக்கம் இருக்காது. ஆனா ஆவிக்குரிய ரீதியில நீ செழிப்பா இருந்தாய் என்றால் உனக்குள்ள கனிகளை கர்த்தர் வெளியே கொண்டு வர வல்லவரா இருக்கிறார். என்னென்ன கனி வெளியே வரும்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சை அடக்கம். எத்தனை கனி? 9 கனி. எப்ப வெளியே வரும்? எப்ப வெளியே வரும்? நீ சபையில எப்படி இருக்கணும்? செழிப்பா இருக்கணும். ஒலிவ மரத்தை போல பச்சையா இருக்கும் பொழுது உனக்குள் இருந்து என்ன கனி வெளிப்படும்? ஆவியின் கனி. எல்லாரும் சொல்லுங்க. சொல்லுங்க. எனக்குள்ள இருந்து கோபம், எரிச்சல், கெட்ட வார்த்தை, சபிக்கிற வார்த்தை இதெல்லாம் வரவே வராது பாஸ்டர். அல்லேலூயா. இன்னிலிருந்து எனக்குள்ள என்ன வர போறது? ஆமே. என்ன வரும்? முதல்ல எல்லாரும் சொல்லுங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இவை அனைத்தும் எனக்குள்ள இருந்து கர்த்தர் வெளிப்பட்டு ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்குள்ள இந்த காரியம் வெளிப்படும் என்றால் உலகத்தின் காரியத்தை கர்த்தர் எனக்கு தர வல்லவராக இருக்கிறார். முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். இவை எல்லாமே உனக்கு கூட கொடுக்கப்படும். என்னென்ன எல்லாம் கூட கொடுக்கப்படும்? வேலை, வருமானம், நகை, இடம், வீடு, ஆமே, எல்லாமே உனக்கு என்ன கொடுக்கப்படும்? எஸ். இன்னைக்கு நிறைய பேர் செழிப்பின் உபதேசத்துல இந்த வார்த்தை கொண்டு போறாங்க. நீ பச்சையா இருப்ப, நீ நல்லா இருப்ப, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், எல்லாம் வாய்க்கும். ஆனா ஆவியில நீ தோய்ந்து போயிட்ட அப்படின்னா, ஆவியின் காரியத்துல நீ நிலையூன்று நிற்காவிட்டால் இவை அனைத்தும் நீ பெற்றுக்கொண்டாலும் அது உனக்கு ஒரு பிரயோஜனமும் இராது. ஃபர்ஸ்ட் நான் ஆவியில, அல்லேலூயா, ஆவியில நீ பலப்படுங்களேன், இவை அனைத்தும் உனக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் வேலைக்காக ஜெபம் பண்ணணும்னு தேவையில்லை, நான் பணத்துக்காக ஜெபம் பண்ணணும்னு தேவையில்லை, நான் நகைக்காக ஜெபம் பண்ணணும்னு தேவையில்லை. முதலாவது என் ஆவியின் கனியை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இவை அனைத்தும் எனக்கு எக்ஸ்ட்ரா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க?
இவையெல்லாம் எனக்கு இலவசமாய் கொடுப்பார். இவையெல்லாம் நான் கேட்காமலே கர்த்தர் கொடுப்பார். வானத்தின் பலகணியை கர்த்தர் திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஏன்னா வேதமே அதான் சொல்லப்படுகிறது. இதோ எகிப்திலே இருந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நீங்கள் போங்கள், நீங்கள் வேர்வை சிந்தி சம்பாதிக்க வேண்டியது அவசியம் அல்ல, அங்க பாலும் தேனும் ஓடுகிறதான அனைத்தையும் தேவன் உனக்கு சமீபமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் உன் ஆவியின் கனிகள் 9 கனிகளும் உன் சரீரத்திலே ஆவிக்குரிய ரீதியிலே ஒலிவ மரத்தை போல நீ பெற்றியா இருப்பாய் என்றால் இவை அனைத்தையும் நீ பெற்றுக்கொள்ளுவாய். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமே, நீ பெற்றுக்கொள்ளணும். இதுதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஒலிவ மரத்துக்கு ஒப்பனையாய் கர்த்தர் உன்னை சபையிலே கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 52வது அதிகாரம் 8வது வசனம். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கு நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. நானோ தேவனுடைய ஆலயத்தில் எப்படி இருக்கிறேன்? பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கு. நிறைய பேர் பாதி மாட்டம் எடுத்துக்கிறாங்க, பாதி என்ன செய்யறது இல்ல, எடுக்கல. எதை எடுத்துக்கிறாங்க? பச்சையான ஒலிவ மரத்தை விட்டுறாங்க, பச்சையான வார்த்தையை மாத்திரம் எடுத்துக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சொல்லுவாங்க, பாரு பாஸ்டர் பச்சையா என்ன செய்றாங்க, பேசுறாங்களா? அல்லேலூயா. ஆமே. அப்படிப்பட்ட விசுவாசியை நம்ம என்ன செய்யக்கூடாது. கர்த்தர் உன்னை எப்படி வைக்கிறான்னு கேட்டா, பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிற தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும். அல்லேலூயா. நீங்க அப்படி இருந்து பாருங்களேன், நிச்சயமா சொல்லுவேன், உன் வாழ்வை கர்த்தர் செழிப்பாய் மாற்ற வல்லவரா இருக்கிறார். உங்க வீட்டுக்கு எந்த அளவு உண்மையா இருக்கிறீங்களோ எனக்கு தெரியல, இல்லை உங்க கணவன் மனைவிக்கு எந்த அளவு உண்மையா இருக்கீங்க தெரியல, உங்க பெற்றோருக்கு உண்மையா இருக்கீங்க தெரியல, ஆனா இன்றிலிருந்து கர்த்தருக்கு உண்மையா இருங்க. நிச்சயமாய் கர்த்தர் ஒலிவ மரத்தை போல கர்த்தர் உன்னை நடத்த வல்லவராக இருக்கிறார்.